வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம தமிழ் இங்கிலீஷ் போட்டிருந்தோம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு நம்மளுக்கு அந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஆஃப் அப்படியே அதுலேருந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் நம்மளுக்கு அதே கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் கொஷின் அது கேட்கல, நம்ம ஒரு கொஷினும் வரலன்றதும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்ருக்குது பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ், அதாவது செகண்ட் டிவிஷன் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எந்த விதமான ஃபேக்கான ஒரு வீடியோவும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ நிறைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எடிட் பண்ணி உங்களுக்கு அந்த இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கே தெரியும், எடிட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியணும். ஸோ நம்ம கொஷின் பேப்பர் வரதுக்கு இந்த கொஷின் பேப்பர் மேக்ஸே பார்த்திங்க அப்படின்னா 2 நாளாக கேட்டுட்ருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா மேக்ஸ் ஒரு நாள் டஃபஸ்ட் சப்ஜெக்ட்னால ஸோ கொஷின் பேப்பர் எங்களுக்கு தான் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க அதிகம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கிடைக்கல, மேபி இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு கொஷின் பேப்பராக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும், ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் மஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருந்தா தெரியும். அது உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் அது யூஸ் ஆகும், இன்க்ளூடிங் பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ, ஓகேங்களா. ஸோ டார்கெட் பப்ளிக் எக்ஸாம் வச்சு தான் அந்த ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஏன்னா சம்ஸ் தானே, ஓகேங்களா. ஸோ சம்ஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக பண்ணிட்டு போகலாம், ஓகேங்களா. ஸோ இதில் லாங்குவேஜ் அவ்வளோவா ப்ராப்ளம் இருக்காது. மேபி நம்ம 1 மார்க் அண்ட் தென் உங்களோட இங்கிலீஷில் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் என்னால் கொஷின் பேப்பர்ஸ் வந்தால் நம்ம எடுத்து அப்லோட் பண்ண முடியும். இப்போ 11th 12th கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம எடுத்து பண்ணணும். அவங்களுக்கும் கொஷின் பேப்பர்ஸ் வரல. அதே மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கொஷின் பேப்பர் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் டேட்டு டைம் எல்லாமே சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் படிங்க, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கவர் ஆகும். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து நம்ம கேட்டது இந்த 25 கொஷின்லாம் பாருங்களேன். ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியில் தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சி நேர்கோணம் 30 டிகிரியிலிருந்து கோபுரத்தின் உயரத்தை காண்க. ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட்டில் கொடுத்தது தான், ஓகேங்களா. நம்ம இம்பார்ட்டன்ட்டில் கொடுத்தது தான். அதே மாதிரி 27வது கொஷினை பாருங்கள். கொடுக்கப்பட்ட தரவு புள்ளியில் வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு ஆகியவற்றை காண்க. இதுவும் நம்ம கொடுத்தது தான். ஸோ அதனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிச்சிருந்தாலே நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ மேபி இருந்தாலும் இந்த கொஷினில் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எல்லோரும் டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்பீங்க. ஸோ நான் எல்லா டைம்லேயும் ஒரு சில டார்கெட் சொல்லுவேன். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக முடிக்க மாட்டீங்க. நானும் டிஸ்ட்ரிக்ட் நேம் மென்ஷன் பண்ணாமல் போயிடும், ஓகேங்களா. ஸோ மற்ற சேனல் எவ்வளவோ இருக்காங்க, லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களே மேபி அது உங்களுக்கே தெரியும் அது ஒரிஜினலாக ஃபேக்கான்றது நான் சொல்லலை, ஓகேங்களா. நீங்கள் பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. ஸோ நம்ம உண்மையாக ஒழிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்றது கொஷின் மார்க் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 1000 லைக் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. மேபி அரௌண்ட் ஒரு 300 சம்திங் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேபி போடுறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் டிவிஷன் மேக்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் கவலைப்படாதீங்க. கொஷின் பேப்பர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.